வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கனும் மஷ்ரூமும் கட்லெட். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. இந்த சிக்கன் மஷ்ரூம் கட்லெட்டுங்க இந்த சிக்கன் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, 1/2 கிலோ அதை போட்டுடுவோங்க. அப்புறம் இந்த வெங்காயம் வச்சுருக்கேங்க, ஒரு 1.5 வெங்காயம் பெருசு சிறுவாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, 6 பச்சை மிளகாங்க அரைச்சது, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க காரத்துக்காக. போட்டுட்டு இந்த கட்லெட்டுக்குங்க கோழி அரைச்சது, அதில் மஷ்ரூமு, பச்சை மிளகா அரைச்சது, மிளகுத்தூள், உப்பு போட்டு கலந்துருக்குறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் கலந்துருங்க. இதில் இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாங்க. தொட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு உருண்டை பண்ணி வச்சுட்டாங்கன்னா கட்லெட்ஸு அது அப்புறமா சுடுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இப்போ இந்த கலவையங்க சும்மா கையில் அப்படி வச்சு சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளவர் கலச்சி வச்சுருக்கணும் இல்லைங்களா, அதில் ஒரு துவைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸ் துவைச்சி அப்படியே இதே மாதிரிங்க எல்லாத்தையும் செஞ்சு தவா வச்சு சுட்டுடுவோங்க. வச்சுங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போங்க. ஊற்றிட்டு இந்த துவைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் அதை போட்டுடுவோங்க. டீயே கொஞ்சம் சிம்மில் வைக்கலாங்க, அப்போ தான் இது கொஞ்சம் சவுக்குங்க. ஒரு பக்கம் சவுந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் செவந்துடுச்சுங்க. இந்த கலர் வந்த உடனே ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியது தாங்க. கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் இப்படி ஓரமாக வச்சுட்டு அப்படி கூட எடுத்துடலாங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதே மாதிரி பாருங்கள் போட்டேன்னா நான் இது மாதிரி ஒரு அச்சு வச்சுருக்கேங்க, அதில் போட்டு இதே மாதிரி தாங்க
துவச்சி எடுத்து பாருங்கள். அதே மாதிரி மோல்டில் போட்டு அது மாதிரி போடலாங்க. இது மாதிரியும் செய்யலாங்க. அது மாதிரி மோல்டு இருந்தால் மோல்டில் போட்டுட்டு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி போடலாங்க. இதே மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துடுறேங்க. இப்போ இது சவுந்து ஒன்று எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடுறேங்க. இதாங்க, இது வந்து சிக்கன் மஷ்ரூம் கட்லெட்டுங்க. இது செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று மோல்டில் போட்டு செஞ்சுருக்கேன், ஒன்று ரவுண்டு செஞ்சுருக்கேன். இது நம்ம இஷ்டம் தாங்க, எப்படி ஒன்றா பண்ணிக்கலாங்க. இதை செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் கொடுங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.